காசுக்கு காசு வாங்கவும் மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் ஊழல் லஞ்சம் பெறவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். இப்படி ஒவ்வொன்றிலும் எண்ணிலிருந்து மாற்றம், எண்ணிலிருந்து மாற்றம். அப்படி வரணும். எண்ணிலிருந்து, உன்னிலிருந்து, நம்மிலிருந்து மாற்றம், மகத்தான மாற்றம், முன்னேற்றம், சிறப்பான அரசியல் ஆட்சி. இதான் நம்ம உருவாக்கணும். இதுவரை இருந்த இந்த கட்சி ஆட்சிகளை தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க. தம்பி புரட்டாசூரி சொல்ற மாதிரி ஒண்ணுல இருந்து முதல்ல இருந்து சாப்பிடுவோம், ஒண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். அழிச்சுகள் சாடுவோம், இந்த ஆட்டத்தை அழிச்சுகள் சாடுவோம். எப்படி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட சமூகம், கொலை கொள்ளை இல்லாத சமூகம், பசி பஞ்சம் இல்லாத சமூகம், ஊழல் லஞ்சம் இல்லாத சமூகம், ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாத சமூகம், சமத்துவ நிலை கொண்ட சமூகம் படைப்போம். பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை இல்லை என்ற சமூகம், மத போதை ஏதுமற்ற சமூகம், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலையே இல்லை என்ற சமூகம், வறுமை இல்லாத சமூகம், பசி இல்லாத சமூகம், வழக்கொள்ளை இல்லாத சமூகம், ஊழல் லஞ்சம் இல்லாத சமூகம் படைப்போம். யாரால் முடியும்? நம்மால் முடியும். எப்படி? சரி, ஒரு நாடை எடுத்துக்குவோம். உதாரணமா சிங்கப்பூர் எடுத்துக்கிறோம், அல்லது கியூபாவை எடுத்துக்குவோம். அந்த நாடு சின்ன நாடு. பிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளன் பிறக்கலைன்னா அந்த அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமா அது இருந்திருக்கும். லாஸ் ஏஞ்சல்ஸ் போல, அது ஒரு சான் பிரான்சிஸ்கோ போல, அது ஒரு மாகாணமா இருந்திருக்கும். ஒரு புரட்சியாளன் பிறந்து அந்த நாட்டை விடுவித்தான். அந்த நாட்டில் என்ன வளம் இருக்கு? கரும்பு மட்டும்தான். உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று தட்டினால் கியூபான் வரும். அவன் அந்த ஒரு வளத்தை வைத்துக் கொண்டு, கல்வி அவன்கிட்ட இருக்கு, அரசுகிட்ட இருக்கு, மருத்துவம் அரசுகிட்ட இருக்கு, குடிநீர் விநியோகம் அரசுகிட்ட இருக்கு, மின்னுற்பத்தி பயிர்வு அவன்கிட்ட இருக்கு, போக்குவரத்து அவன்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் தன்மையத்தில் வைத்து தன் நாட்டு மக்களுக்கு சரியாக சமமாக கொடுக்கிறான். ஊழல் லஞ்சம் இல்லை நிர்வாகத்தில். ஏன் ஒரு தலைவன், அவனுடைய கனவு. சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரே ஒரு வளம் தான், கடல் தான். நிலமில்லை, வளமில்லை. மரங்கள் கூட கப்பலில் இருந்து வேற நாடுகளில் இருந்து கொண்டு வந்து நடுவார்கள். அந்த நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்லுக்கே வேலை இல்லை. உள்நாட்டு இளைஞனுக்கும் அவன் தான் வேலை கொடுக்கிறான். ஒரே ஒரு வளம் தான், கடல் தான். கல்வியில் 3வது இடத்தில் இருக்கான் உலக தரத்தில். மருத்துவத்தில் சிறந்த மருத்துவத்தை கொடுக்கிறான். ஊழல் லஞ்சம் இல்லை நிர்வாகத்தில். அதான் காரணம். அப்படி ஒரு நாட்டை, சென்னையில் பாதிதான் சிங்கப்பூர், அவனால முடிகிறது, நம்மால் முடியாதா? அங்கு ஒரு கனவு கொண்ட தலைவன் வந்தான், நோக்கம் கொண்ட ஒரு மகன் வந்தான், லீ குவான் யூ என்ற தலைவன். சிற்பி போல இருந்து தன் நாட்டை செதுக்கினான். 10 ஆண்டுகளில் இன்றும் உலகம் போற்றுகிற உயரத்தில் கொண்டு வைத்திருக்கிறான். நம்மால் முடியாதா? முடியும். இவர்கள் செய்ய மாட்டார்கள், ஏமாற்றுவார்கள்.